கொண்டக்கடலை பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 100 கிராம் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தோம் நைட் ஃபுல்லாக. அதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. இது கூட உப்பும் சேர்க்கலாம். ஆனால் நான் குழம்புல எனக்கு பார்க்க தெரியாது, அதனால் நான் இதெல்லாம் போடலை. நான் அதில் தான் போட்டிருக்கேன் டேரெக்டாக. நீங்கள் போடுறதுனா இதிலே போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கடலையில் நல்லா ஊறி நல்லா வரும். இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு விசில் மட்டும் நல்லா பெருசில் வச்சுட்டு அடுத்து சிம்மில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். அடுத்து நம்ம தாளிப்புக்கு தாளிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கடாயில் ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடித்த உடனே வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா செவக்கட்டும். இதோட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெடிச்சதும் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ அதே கடாயில் 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தேங்காய் ஊற்றி தான் வைப்போம். இந்த தடவை நம்ம புளி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சடி மாதிரி வைப்போம் அப்படின்றதுனால வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், அரை பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை நான் போட்டிருக்கேன். பாதிக்கு பாதி போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம 2 தக்காளியை நான் அடித்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சாம்பார் பொடியை தான் நாங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் குழம்பு மிளகாத்தூள் அதை நாங்கள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். கல் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டிருக்கோம். போட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடை போகணும், அந்த தக்காளியோட பச்சை வாடை போகணும். இதோட கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துப்போம். இதில் போட வேண்டிய காய்கறி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்டு சில பேர் வாழைக்காய் போடுவாங்க. நம்ம அதை போடலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை குக்கரோட, அதாவது அந்த கொண்டக்கடலை வேக வச்சுருந்தோம்ல அதோட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புளி கரைசலை நம்ம ஒரு புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இந்த ரெடி ஆயிடுச்சு கொண்டக்கடலை பச்சடி. இது புளியோதரைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டூருக்கு இதுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். கெட்டு போகாது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ரெடி ஆயிடுச்சு கொண்டக்கடலை பச்சடி. சப்ஸ்கிரைப் டு ஆனந்த் ஹர்ஷினி விலாக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.